இதுல எப்படி ப்ரோ இந்த மெக்கானிக்ங்கிறது ஒரு தனி லைனா ப்ரோ? அந்த மெக்கானிக் டிரைவர் வந்து ஃபயர்மேன்ல ஆமா ஆமா நம்ம விருப்பம் இருந்தால் நம்ம டிரைவர் லைன்ல போய்க்கலாம். நம்மளுக்கு இப்ப என்கிட்ட ஹெவி லைசன்ஸ் இருந்தாதான் நம்ம ப்ரொஃபஷனல் பீரியட் முடியும். அது எப்படின்னா புரியல ப்ரோ. ப்ரொஃபஷனல் அதாவது நம்ம கிட்ட ஹெவி லைசன்ஸ் பேட்ச் லைட் போட்டு பேட்ச் போட்டு ஹெவி லைசன்ஸ், அதாவது நம்ம வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னு அவங்க லைசன்ஸ் கொடுத்தா அவங்க மட்டும்தான் ஹெவி லைசன்ஸ் சொல்லுவாங்க. அது ஓகே ப்ரோ. அந்த லைசன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் பீரியட் முடியும். ப்ரொஃபஷனல் பீரியட்னா அந்த ட்ரைனிங் முடியும்னு சொல்றீங்களா? இல்ல 2 வருஷம் கழிச்சு நம்ம இப்ப தற்காலிக பணியாளராக தான் உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. 2 வருஷத்துல ஏதாச்சும் போலியானதோ இல்ல அது எப்பயும் போலியானது வந்து எப்ப இது தெரிஞ்சாலும் இது பண்ணிடுவாங்க. மற்றபடி நம்ம நடவடிக்கை இது மாதிரி இருக்கிறது 2 வருஷம் கழிச்சு நம்ம ப்ரொஃபஷனல் பீரியட் முடிச்சிருவாங்க, நம்மள பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் பர்மனண்டா பண்ணுவாங்க. ஆமா அது சும்மா ஒரு நடைமுறைக்கு தான். ஆனா அப்படிலாம் இல்ல, நம்ம ட்ரைனிங் போறதுல இருந்து நம்மளுக்கு எப்பயும் போலதான் சம்பளம் வரும். இன்கிரிமெண்ட் எல்லாமே எப்பயும் போலதான் கிடைக்கும். அந்த 2 வருஷம் என்னன்னா அந்த 2 வருஷம் ப்ரொஃபஷனல் பீரியட் முடிச்சிட்டோம்னா நம்மள பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து மெடிக்கல் லீவு 90 நாள் எலிஜிபிள் ஆகும். ஆனுவல் லீவு வந்து 30 நாள் எலிஜிபிள் ஆகும். இல்லைன்னா நீங்க ப்ரொஃபஷனல் பீரியட் முடிகிற வரைக்கும் 15 நாள் தான் இருக்கும். ஓகே. அதுல மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஆமா அதுல சேஞ்சஸ் வரும். நம்ம ப்ரொஃபஷனல் பீரியட் முடிச்சாதான் நம்மளுக்கு நல்லது. 2 வருஷம். ஆமா 2 வருஷம் முடிச்சு அதான் அந்த 2 வருஷத்துக்கு முடிச்ச உடனே போலீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ப்ரொஃபஷனல் பீரியட் 2 வருஷம் முடிஞ்சோடனே பண்ணிடுவாங்க. ஆனா நம்மளுக்கு என்னன்னா நம்ம வந்து ஃபயர்மேன் வித் டிரைவர் 2013 இருந்து ஆர்டர் போட்டாங்க. உனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ரொஃபஷனல் பீரியட் முடியும் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா எல்லாம் போயிட்டு லைட்டு போட்டு பேட்ச் போட்டு வச்சிருங்க. 2 மாசத்துல போட்டுடலாம். லைட் இருக்கு ப்ரோ, பேட்ச் போட்டோம்னா உடனே கிடைச்சிரும்ல? ஆமா பேட்ச் போட்டீங்கன்னா உடனே கிடைச்சிரும். ஒரு மாசத்துலயே கிடைச்சிடும். நீங்க உடனே போய் பேட்ச் போட்டுருங்க. ஓகே. போட்டீங்கன்னா நீங்க உள்ள வந்த உடனே அந்த பேட்ச் போட்டதுல இருந்து 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஐஆர்டி ட்ரைனிங்னு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிடுவாங்க. இப்ப ஐஆர்டி ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஐஆர்டி ட்ரைனிங் வந்து பிப்ரவரியில இருந்து 1 வருஷம் கழிச்சு கூப்பிடுவாங்க. அதுல போனீங்கன்னா 3 மாசத்துல உங்களுக்கு வண்டி ஓட்டி ஹெவி லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அங்கேயே ஹெவி லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்களா? ஆமா நம்ம டிபார்ட்மெண்ட்லயே ஹெவி லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா பேட்ச் இருக்கணும் நம்மள்ட்ட. ஆமா பேட்ச் இருக்கணும். நம்ம லைட் பேட்ச் நாம போட்டுக்கணும். ஹெவி வந்து அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. அது லைட் பேட்ச்லாம் அவங்க எடுத்து தர மாட்டாங்க. ஓகே புரியுது ப்ரோ. நாங்க அப்படி நம்பி வந்துதான் நாங்க இது போடாம இருக்கிறோம். நான் போன வாரத்துல தான் போய் ஒரு எல்எல்ஆர் போட்டு வந்தேன். லைட் நான் வேலைக்கு சேர்ந்து 2.25 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன ப்ரொஃபஷனல் பீரியட் முடியல. எனக்கு மெடிக்கல் லீவ் எலிஜிபிள் இல்ல. ஐயே. அப்புறம் ஆனுவல் லீவு அது இந்த லீவு வந்து 15 நாள். சரிங்களா? 30 நாள் மொத்தம். ஆனா 15 நாள் தான் எனக்கு. இப்ப எது கொடுத்தாலும் 15 நாள் தான் தருவாங்க. கேஷுவல் லீவ் இல்ல. அது வந்து சிஎல் 12 நாள். ஆனுவல் லீவுன்னு சொல்லுவாங்க. அது 30 நாள் மொத்தம். வருஷத்துக்கு ஒரு 30 நாள் கொடுப்பாங்க. ஆமா அது வந்து நம்ம டிஎஃப்ஓ வந்து சாங்ஷன் பண்றது, பர்மிஷன் கொடுத்து அது கொடுப்பாங்க. ஆனுவல் லீவ் டிஎஃப்ஓ தான் கொடுப்பாங்க. நம்ம மேரேஜ் டைம்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. அந்த லீவு அதுல வந்து எப்படின்னா நம்ம 5 நாள் சரண்டர் பண்ணிக்கலாம். 5 நாள் நம்ம லீவ் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து 5 நாள் சரண்டர் பண்ணீங்கன்னா அந்த 5 நாளுக்கு காசு தந்துருவாங்க. புரியுது ப்ரோ. இப்போ நீங்க அந்த ஆனுவல் லீவ் நீங்க 5 நாள் சரண்டர் பண்ண முடியாம போயிடும். இப்போ எடுத்தாங்கன்னா 15 நாள் தான். அந்த அந்த ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் முடியாம இருந்தானா 15 நாள் தான் கொடுப்பாங்க. 15 நாள் தான் கொடுப்பாங்க. எலிஜிபிள் 15 நாள் தான். ஓகே ப்ரோ. இப்போ ஐஆர்டி அந்த லீவ்ல நீங்க அந்த லீவ் எடுக்காம இருந்தீங்களா வேணா 5 நாள் சரண்டர் பண்ணலாம். சரண்டர் பண்ணிட்டு அதுக்குண்டான சேலரியே வாங்கிக்கலாம். ஆமா ஆனா அது இப்ப இல்ல. ஏன் இப்ப இல்ல ப்ரோ? இப்ப இல்லன்னா அந்த கொரோனா டைம்னால சரண்டர் பண்றது நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னெல்லாம் இருந்துச்சு. இனிமே அந்த இது வந்து 800 ரூபா தான் கொடுக்குறாங்களா ப்ரோ? அந்த இடிஆர் வந்து போலீஸுக்குலாம் 500 ரூபா கொடுக்குறாங்களாம். நம்ம ஃபயருக்கு மட்டும் 800 ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசுறாங்க. இந்த மாசம் ஃபுல்லா 200 ரூபா வச்சு 800 ரூபா தான் கொடுக்குறாங்களாம்ல. ஆமா அதாவது ஒரு நாள் ஃபுல் டியூட்டி பார்ப்போம். அதுக்கு வந்து அவங்களுக்கு 500 பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு 200 தான் இருக்கு.
ஏன் ப்ரோ இன்னும் நம்மளுக்கு பண்ணாம இருக்காங்க? நம்மளும் அந்த போலீஸ்ல சார்ந்து தானே வர்றோம் ப்ரோ. சார்ந்து தான் வரும், ஆனா டிபார்ட்மெண்ட் தனி இல்ல. டிபார்ட்மெண்ட் தனி. அதுதான் என்னது அது நம்மளுக்கு இல்ல, ஜெயில் வார்டனுக்கு இல்ல அது. ஓ ஓகே ஓகே ப்ரோ. இப்போ ஐஆர்டிசி அவங்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் வந்து நம்ம 2 சேமா தான் இருந்துச்சு, 800 ரூபா இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய அதிகரிச்சுட்டாங்க, நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கு. ஓ ஓ நம்மளுக்கு தானே ப்ரோ ரிஸ்க் அதிகமா இருக்கும் என்னது டியூட்டி வந்துச்சுன்னா. ஆமா, நாம சொல்லி என்ன பண்றது? ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இப்போ ஐஆர்டிசி ட்ரைனிங்லாம் எங்கே அந்தந்த மாவட்டத்திலே கொடுப்பாங்களா இல்லாட்டி இந்த மெயினாக கும்மிடிப்பூண்டியில் மட்டும் தான் கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டேன். அதான் எப்படி ப்ரோ இது? எங்க கும்மிடிப்பூண்டி இப்போ 4 இடத்துல நடந்துட்டு இருக்குது. 4 இடத்துல நடக்குது. ஒரு 200 பேர் 100 பேர்னா கும்மிடிப்பூண்டியில் மட்டும் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் இந்த ஹெவி எடுக்காதீங்களா, நிறைய பேருக்கு 4 இடத்துல இருக்குது. ஓகே ப்ரோ. ஆனால் இப்போ ஹெவி எடுத்து வச்சிட்டோம்னா ட்ரைனிங் ஹெவியில் இல்லை நீங்கள் ஹெவிலாம் எடுக்க வேண்டாம். இப்போ பேட்ச் போட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் இப்போ பேட்ச் போட்டுருந்து நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஸ்டேஷன் வந்துடுவீங்க. கரெக்டாக ஐஆர்டி ட்ரைனிங் கூப்பிடுவாங்க. நீங்கள் கரெக்டாக 2 வருஷம் முடிஞ்சோடனே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. தேங்க்யூ. இப்போ வந்து அகவிலைப்படி ஏற்றிருக்காங்களே ப்ரோ, அது எப்படி ப்ரோ? இந்த உங்களுக்கு அகவிலைப்படிக்கு முன்னாடி எவ்வளோ சேலரி இருந்துச்சு, இப்போ ஏற்றுனா எவ்வளோ சேலரி ப்ரோ வரும்? ஏற்றுனா 2700 வரும். 2700 எக்ஸ்ட்ரா வரும். 3700 ஓ 2700 3700 2700. அதாவது நம்ம வாங்குற சம்பளத்துல இருந்து 30% தருவாங்க. ஓகே ப்ரோ. இப்போ 2.5 வருஷமா பேசிக் நம்ம உங்களுக்கு 18200னா அதுல இருந்து 30% தருவாங்க. அதுல 30%. 18200 வந்து ஸ்டார்டிங்ல. ஆனா இப்போ உங்களுக்கு பேசிக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல ப்ரோ? பேசிக் வந்து 2 பேசிக் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 1000 ரூபா 1500 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது என்னன்னா இப்போ 17 இப்போ 20 19700. மற்றது வந்து டிஏ அலவன்ஸ் அதெல்லாம் டிஏ, அப்புறம் வந்து ஹெச்ஆர் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா ப்ரோ? அதெல்லாம் எவ்வளோ ப்ரோ? நெட் அமௌண்ட் எவ்வளோ ப்ரோ வரும் உங்களுக்கு? எங்களுக்கு சீல்ஸ் அலவன்ஸோட சேர்த்து நான் இப்போ வாங்குறது 26500. கூனூரில் இருக்கிறதுனால. குன்னூர் இருக்கிறதுனால எனக்கு ஷீல்ஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 26500. ஒரு 4 மாசத்துக்கு வின்டர் அலவன்ஸ் வந்து 1500 கொடுப்பாங்க. 4 மாசத்துக்கு இல்லை, இந்த 4 மாசம், அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 4 மாசத்துக்கு மட்டும்தான் அதை தருவாங்க. மீதி மாசம்லாம் தரமாட்டாங்க. ஓ ஓ அது வந்து இந்த ஹில்ஸ்ல இருக்கிறதுனால மட்டும். ஆமா, நைட்ல இருந்தீங்கன்னா அந்த வாஷிங் அலவன்ஸ், அப்புறம் அந்த ஹோம் அலவன்ஸ், அந்த அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு எப்படியும் நீங்க வேலைக்கு சேர்ந்தோடனே 72 ரூபா சேலரி இருக்கும். 22 ரூபா. ஆமா, இப்போ உங்களுக்கு ஒரு 2300 ரூபாய்க்கு பக்கமா சேர்த்து வரும். நீங்க 24500க்கு மேல வாங்குவீங்க இப்போ உள்ள வந்தீங்கன்னா. சம்பளமே ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளமே 24500 ரூபாய்க்கு மேல வாங்குவீங்க ஃபர்ஸ்ட் மாசம். ஆமா, இப்போ வந்து அகவிலைப்படி ஏற்றிருக்கனால. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஆனால் என்னது இந்த பேசிக் பேங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஏறிக்கிட்டே இருக்குமா ப்ரோ, இல்லை 6 மாசத்துக்கு ஒரு டைம் வருமா? அப்படிலாம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். நீங்க வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு அதை அந்த மாசத்துல ஏற்றுவாங்க. பிப்ரவரி மாசம் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா 15ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 1 உங்களுக்கு அதை போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அது வந்து எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேசிக் இன்க்ரீஸ் ஆகும்? அதாவது பேசிக் தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுங்களேன். புரியல ப்ரோ. பேசிக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்போ சொன்னல, அந்த அகவிலைப்படி வந்து பேசிக்ல இருந்து 30% அது அப்படின்னு சொன்னல. ஆமா, அது மாதிரி பேசிக்கை பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகும். நமக்குலாம் எப்படி ப்ரோ? எவ்வளோ 800 ரூபா இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை 700 ரூபா இன்க்ரீஸ் ஆகுமா ஒரு வருஷத்துக்கு? வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் 500 ரூபா 530 அப்படி ஏறும். அடுத்த வருஷம் 600 ரூபா சேர்த்து வரும். அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் 650 அப்படி சேர்த்து வந்துட்டு இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் பேசிக் அதிகமானோன்னா அதுலேருந்து எத்தனை % இன்க்ரீஸ் ஆகும்? அது தெரியல, அது என்னன்னு சரியா தெரியல. ஓகே. அங்கே குன்னூரில் இப்போ என்னது ஆக்சிடென்ட் நடந்துச்சுல ப்ரோ, இந்த ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ரெஸ்கியூ பண்ணீங்க. ஆமாம், அதெல்லாம் எப்படி ப்ரோ? ரொம்ப இதானே ப்ரோ? அங்கெல்லாம் ரொம்ப டேமேஜான, ரொம்ப ரிஸ்கான இதானே ப்ரோ அதெல்லாம் இடம்லாம்? ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி என்ன ஆச்சு ப்ரோ அவங்களுக்கு? ஹெலிகாப்டர் வந்து அந்த மரத்தில் சிக்கிக்கிட்டா எப்படி ப்ரோ?
அது என்னன்னே தெரியல, மேட்ரு என்னன்னு தெரியல. அந்த வீடியோல பார்த்தா டக்குன்னு போய் புகைக்குள்ள மறைஞ்சிட்டு. அவ்வளவுதான். எங்களுக்கு அது வரைக்கும் தான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதே தான் எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கும் என்ன மேட்டர்னால போய் இடிச்சிச்சு, என்ன கருமா அப்படிலாம் தெரியாது. ஓகே ப்ரோ, ஓகே. அந்த பாம்பு பிடிக்கிறதெல்லாம் எப்படி ப்ரோ? அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த பாம்புலாம் உன்னையெல்லாம் பிடிக்கவே சொல்ல மாட்டாங்கய்யா. நீ வேணும்னா பிடிக்கல, வேணாம்னா கம்மு நின்றுக்கலாம். அதுக்குன்னு தனியா என்னது லீடிங் ஃபயர்மேன்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க பார்த்துக்கோங்க. உனக்கு பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீ பிடிக்கலாம். அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. அது வந்து இந்த ஸ்டிக்கை வச்சு தானே ப்ரோ அந்த லாக் பண்ணி அப்படி எடுத்து உள்ளார அவ்வளோ போட்டுக்கலாம். அவ்வளோதானே ப்ரோ. மற்ற கையெல்லாம் பிடிக்கிறாங்க, அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. கையெல்லாம் பிடிக்கவே கூடாது. கையில பிடிச்சின்னா உன்னை தூக்கி உள்ள அவுட் டியூட்டி அனுப்பிடுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இல்லை ப்ரோ, அந்த பிடிக்கிறது நம்ம வேலையே கிடையாது. பாம்பு வந்து ஏதோ எமர்ஜென்சில எங்கேயா மாட்டிட்டா மட்டும்தான் நம்ம போய் அதை ரெஸ்கியூ பண்ணி கொடுக்கணும். எப்படி கிணத்துல விழுந்துரும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம போய் பிடிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள போறது, எங்க வெளியே இருக்கிறது, அதெல்லாம் நம்ம போய் பிடிக்கவே கூடாது. அதெல்லாம் பிடிக்கிறது அது வீடியோலாம் இப்போ அதே மாதிரி எல்லாம் இப்போ பிடிச்சிருக்கு, பார்த்துருக்கேன் ப்ரோ. அந்த ஃபயரில் உள்ள அது கூப்பிட்றதுனால போகிறோம். அது மேக்ஸிமம் அது ஃபயர் டிபார்ட்மெண்ட் பண்ணுறதுனால. இது ஃபாரஸ்ட். ஓகே ப்ரோ. அது நாம போகிறோம். நம்மளுக்கு வேலை என்னன்னா, ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில எந்த உயிர் சிக்கிட்டாலும் போய் நம்ம மீட்டு கொடுத்துடணும். சரிங்களா? அப்புறம் ஃபயரு, இந்த வேலை மட்டும்தான் நம்மளுது. ஆனா நிறைய வேலை நம்ம செய்வோம். உள்ளுக்குள்ள வந்தோம்னா எத்தனை ஒரு டியூட்டி இருக்கும் ப்ரோ? ஒரு 2 ஷிஃப்ட்னு சொல்றாங்க. அது எப்படி ப்ரோ? எனக்கு புரியலன்னு. டியூட்டி அதாவது டே டியூட்டி, நைட் டியூட்டின்னு சொல்லுவாங்க. டே டியூட்டிக்கு நீ ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்ந்தோடனே 6:50க்கு ரிப்போர்ட் பண்ணணும். 2 வருஷத்துக்கு. 2 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா 7:50க்கு பண்ணலாம். 7:50க்கு ரிப்போர்ட் பண்ணேன்னா சாயங்காலம் 5:20க்கு ரோல் கால் முடிஞ்சோடனே நீ வீட்டுக்கு வந்துடலாம். சாயங்காலம் 5:20க்கு முடியும். ஆமா. ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட்டும் பாக்குற மாதிரியே இருக்கும் அது. பாக்குற மாதிரியே இருக்கும். அது உனக்கு ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. நீ எப்போ கூட்டாலும் வரணும், அவங்க இருக்க சொன்னா எடுத்தாகணும். அவன் வீட்டுக்கு போறேன், எனக்கு டியூட்டி ரெஸ்ட் இல்ல அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸ்டேஷனுக்கு வந்து 11 ஃபயர்மேன் வேணும். 11. ஆமா, 11 ஃபயர்மேனு, 2 ஏட்டையா, 2 டிரைவரு, ஒரு மெக்கானிக்கு. சரியா? அப்புறம் ஒரு எஸ்எஃப்ஓ இருப்பாங்க, ஒரு சிங்கிள் யூனிட்டுக்கு. ஒரு வண்டி மட்டும் வச்சிருப்பாங்க. அது சின்ன வண்டியில இருந்தா அது கணக்கு வராது. அது பெரிய வண்டி ஏதோ ஒரு வண்டி இருந்தா தான் அது சிங்கிள் யூனிட். 2 வண்டி இருந்தா டபுள் யூனிட் சொல்லுவாங்க. 3 வண்டி இருந்தா அது மல்டி யூனிட்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி ஆள் இன்க்ரீஸ் ஆவாங்க. டபுள் யூனிட்டுக்கு வந்து 4 ஏட்டை இருப்பாங்க, 22 ஃபயர்மேன் இருப்பாங்க, 4 டிரைவர் இருப்பாங்க, ஒரு 2 மெக்கானிக் இருப்பாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு எஸ்ஓடி இருப்பாரு. எஸ்ஓடியா எஸ்டிஓ? ஆமா, எஸ்ஓடி. எஸ்ஓடி. ஓகே. அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் பார்ப்பாங்களா? ஆமா, அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மட்டும், அந்த வண்டி சம்பந்தப்பட்ட இது மட்டும்தான் பார்ப்பாங்க. அது வந்து மெக்கானிக்ல இருந்து அடுத்த ப்ரொமோஷன் வந்து எஸ்ஓடி. ஆமா. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அவங்க என்னது டிரைவர்லாம் ஆகிட்டோம்னா வந்து மற்ற இதெல்லாம் பண்ண முடியாது, ஃபயர்லாம் அழைக்கிற வேலைலாம் இருக்காது. ஒன்லி வந்து டிரைவிங் பண்ணுற வேலை மட்டும்தான். வேற அந்த மற்ற ஒர்க்லாம் இருக்காது. இந்த நம்ம இந்த ஃபயர் அணைக்கிறது, உள்ளார போய் நம்ம களத்துல போராடுறதெல்லாம் இருக்காது. நீ ஃபயர் காலுக்கு நீ மட்டும் டிரைவரா இருந்தீங்கன்னா, சின்ன ஃபயர் காலா இருந்தீங்கன்னா நீ பம்பை போட்டு விட்டு நீயும் போய் வேலை செய்யலாம். விருப்பம் அது. அந்த இடத்துல வேலை செய்யாம இருக்க முடியாது. அதுக்கு அங்க டீம் ஒர்க் வேணும். நான் டிரைவர் வேலை செய்ய மாட்டேன் அப்படிலாம் ஒன்னாலும் சொல்லவும் முடியாது, சொல்ற மாதிரி இருக்காது. நீ எல்லா வேலையும் செய்வேன். பம்பை போட்டு விட்டு நீங்க போட்டு போடுறது, பிடிக்கிறது எல்லாமே பண்ணுவேன். ஓகே, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஆனா வண்டிட்டு ஒரு ஆள் இருக்கணும், பம்ப் போடணும். ஆனா அவங்களோட ஒர்க், மெயின் ஒர்க் வந்து டிரைவிங் மட்டும்தான். டிரைவிங் மட்டும்தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் போனோம்னா அந்த இது இருக்காது, பெர்மிஷன்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆமா, நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா செத்துருவேன். எதுக்குலாம் இந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்ட்டு. இதா இருந்தா நம்ம நீட்டா ஃபேமிலி பாத்துக்கலாம். யாரும் திட்டு வாங்கணும் அந்த மாதிரி அவசியமே கிடையாது. ஸ்டேஷன் விட்டு வெளியே போனீங்கன்னா போய் அங்க காலில் வேலை செய்யற டியூட்டியா மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எந்த டியூட்டியும் இருக்காது. வெளியே போய் அங்க நிக்கணும், இங்க நிக்கணும்லாம். ஆமா. சென்ட்ரி பாக்குறியா, 1 மணி நேரம் சென்ட்ரி பாக்குறியா, முடிச்சியா, வந்தையா, யூனிஃபார்ம் கழட்டுனியா, நீட்டா ரெஸ்ட் எடுக்கிறியா,
அடுத்த சென்ட்ரிக்கு போய் ஆளை மாற்றி விட்டியா, அதே மாதிரி காலையில் மத்தியானம் 3 வேலையும் சாப்பிட்டியா, சாப்பாடு இல்லைன்னா ஃபயர் ஸ்டேஷன்லேயே சமைச்சு சாப்பிட்டியா, அதுதான். அப்புறம் ஸ்டேஷன்ல சின்ன சின்ன வேலை ஃபிட்டிங் ஒர்க்கு, அப்புறம் வண்டியில துடைக்கிறது, காலையில் வண்டி துடைக்கிறது, அந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. என்ன இந்த இப்போ உள்ளுக்குள்ள என்னது இந்த டியூட்டி டயத்தில் வந்து வெளில போயிட்டு வரலாம்ல ப்ரோ, எங்கேயாச்சும் டக்குனா எமர்ஜென்சினா? எமர்ஜென்சினா வெளியில அங்கே போயிட்டு சுற்றிட்டுலாம் வர முடியாது, சும்மா டீ கடைக்கு போகலாம், அது மாதிரி போகலாம். ஓகே ஓகே. இப்போ நீ சிங்கிள் யூனிட்லாம் போனீங்கன்னா 4 பேர் தான் இருப்பீங்க டியூட்டிக்கு. நீங்க ஒருத்தன் போயிட்டீங்கன்னா 3 பேர் தான் இருப்பீங்க. போயிட்டு உடனே ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷத்துல அதே மாதிரி வந்துடலாம். அது நல்லா போயிட்டு வரலாம். அதான் நம்ம ஏரியாவை பொறுத்து. ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இப்போ என்னது நீங்கள் உங்கள் சொந்த ஊர் வர்றது எவ்வளோ இயர் ஆகும் ப்ரோ? எங்களுக்கு நேரம் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் ஆள் சரியான படிக்க ஆள் நீங்கள் அந்த 1500 பேர்த்த அந்த போன செட்லேயே எடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் போன டைம்ல ஊருக்கு வந்துடுவோம். நீங்கள் எப்போ வேணாலும் உனக்கு போடலாம். ஓகே ப்ரோ. கிடைக்கலாம். இப்போ வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆள் வந்து 150 வேக்கன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ செலக்ட் ஆகிருக்கு வந்து 18 பேர் தான். சரி. 18 பேரே உங்கள் ஊரில் போடுவாங்களான்னு கேட்குறியா? ஆமாம் ஆமாம் ப்ரோ. 18 பேரும் உங்கள் ஊர்லாம் போடவே மாட்டாங்க. ஓ அது எப்படி வேணாலும் இங்கே மாற்றுவாங்க. 18 பேரா சரி, உங்க ஊர்ல டிரான்ஸ்ஃபர் கேட்டது போக மீதி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்து அதிகமா மார்க் எடுத்தீங்கன்னா உங்க ஊர்லயும் போடலாம். சரிங்களா? இப்ப உங்க ஊர்ல எத்தனை வேகன்ட் இருக்குன்னு சொன்னாங்க? 150 வேகன்ட் இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஜெனரல் ரீஜன் எங்க ஆமா ஆமா சென்ட்ரல்ல வரும். சென்ட்ரல்ல கொஞ்சம் ஆள் கம்மி. அதுக்கு ஆமா, எங்க விழுப்புரத்துல இருந்தெல்லாம் ஆள் வந்திருக்கானோ. அங்க நீ திருவாரூர்ல என் ஃப்ரெண்ட்ல தான் இருக்கான். அதான் என்னது ஸ்ட்ரெயிட்டா இங்க போறது வாய்ப்பு இருக்கா? போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தம்பி. உனக்குலாம் உங்க ஊர்ல போடலினாலும் உங்க ரீஜனுக்குள்ள போட்டுருவாங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இப்போ என்ன டியூட்டில இருக்கீங்களா எப்படி ப்ரோ? இப்போ டியூட்டில இருக்கீங்களா? டியூட்டி முடிஞ்சிட்டா? டியூட்டி தான். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ. வந்துட்டு இருக்கிற இடம் இல்லாம தெரியாம இருந்துக்கு தம்பி. உன்னோட வேலை என்னன்னா காலைல போய் நல்லா வேலை செய்யற, இல்லைன்னா ஆபீஸ் ஒர்க் தெரியும்னா ஆபீஸ் ஒர்க்ல போய் நல்லா வேலை செய்யற. எவனை பத்தி பேசாத. நீ பாட்டுக்கு பிக் பாஸ் வீடு மாதிரிதான் செமையா இருக்கும். வந்தேன்னா தெரியும். அதே மாதிரி நீங்க உங்க ஸ்டேஷன்ல உங்க கூட வரைக்கும் ஒரு 5-6 பேராச்சும் கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க மட்டும் போய் மாட்டினீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்டேஷன்ல புரியல ப்ரோ. அது ஸ்டேஷன்ல ஒரு 5-6 பேராச்சும் இருக்கிற மாதிரி கூட இருக்கும். 5-6 பேர் நீங்க உங்க ட்ரைனிங் மெட் இருப்பாங்கல்ல, ஆமா, உங்க பேட்ச் அவங்க ஒரு 5-6 பேர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. நீங்க மட்டும் போனீங்கன்னா எதா இருந்தாலும் உங்களை தான் கூப்பிடுவாங்க. ஓ நம்ம தனியா மாட்டிக்கிட்டோம்னா நம்ம ஏதாவது கூப்பிடுவாங்கன்னு சொல்றீங்க. தனியா ஒரு 5-6 பேர் இருந்தோம்னா எதா இருந்தாலும் அந்த 5-6 பேர்த்துக்குள்ளே பகிர்ந்து வேலை செஞ்சுக்கலாம். அதனால நீங்க இருக்கிறான்னு தெரியாம இருந்துகிட்டு யார் பத்தியும் நம்ம பேசாம உங்க வேலையை பாத்தீங்கன்னா உங்களை யாரும் நோண்ட மாட்டாங்க. ஓகே ப்ரோ. இது அடுத்தது குரூப் 3 எக்ஸாம் எழுதுனா டைரக்டா எஸ்எஃப்ஓ ஆயிடலாம்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன ஏதாச்சும் தெரியுமா ப்ரோ? உள்ளார எக்ஸாம் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா கொடுப்பாங்களா ப்ரோ, போலீஸ் மாதிரி? அதுல எப்படி ப்ரோ? தம்பி அது மொத்தமாக 13 வேகன்ட் நம்ம தான் இருக்குது. ஆமா, அதான் 13 வேகன்ட் தான். எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உள்ள இது இருக்குமா ப்ரோ? அது எக்ஸாம் எழுதிட்டு இது பிசிக்கல்லாம் இருக்குமா? ஆமா, பிசிக்கல் இருக்கும். பிசிக்கல் இல்லாமலாம் இருக்காது. அது என்னென்ன பிசிக்கலுக்கு என்னென்ன ஈவெண்ட் இருக்கும்? பிசிக்கல் சேம் இதே தான். சேம் இதே தானா? ஆமா தம்பி. ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. என்னது சொன்னதுக்கு, எல்லா டீட்டெயிலும் சொன்னதுக்கு நன்றி, மிக்க நன்றி. சரி தம்பி. ஓகே ப்ரோ. ஏதாச்சும் டவுட்னா கேட்குறேன் ப்ரோ. சரி. ஓகே.